பெரிய தப்பு பண்ணிட்டு என் மானத்தையும் வாங்கிட்டேன். அதுக்காக உன்னை நான் கோவிச்சுக்க மாட்டேன். நீ அந்த பயலை விரும்புறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி கூட நான் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் தகுதி என்ன, குலம் என்ன, மதம் என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். நீ ஒண்ணு பேசக்கூடாது, என்ன பேச விடு. நான் உன்னை 3 கேள்வி கேட்கிறேன். அவன் யாரு, என்ன வேலை செய்யறான், எங்க இருக்கிறான்? எங்க இருக்காருன்னு தெரியாது. நான் சந்தோஷப்படுறேன், ஓ இதயத்துலதான் இருக்கான்னு சொல்லலையே. அவன் உத்தியோகம் தெரியாது. அவன் யாருன்னு உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். அவன் ஒரு டாக்டர், ஒரு லோஃபர், ஒரு பாப்பர். இப்ப அவன் அனாத ஆசிரமத்துல ஒரு பெண்ணோட கள்ளத்தனமா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத உண்மையா பொய்யான்னு போய் பார்த்துக்க. நீங்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்படி சொல்லாதே. என் உயிருக்கு உயிரா உன்னை பாதிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க உயிருக்கு உயிரா நேசிக்க கூடியவங்க? எங்க அப்பா உன் குறைகளை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவரை நான் எதிர்த்தேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஏன் கோவம் வருதா? இவன் இதை பார்த்துட்டாலே ஆத்திரமா? மேரேஜ் பண்றதுக்கு ஒருத்தி, லவ் பண்றதுக்கு ஒருத்தி, யாருக்கும் தெரியாம சரசம் ஆடுறதுக்கும் ஒருத்தி தேவையா இருக்கா? சும்மா வளராதே. மாலதி என் தங்கச்சி மாதிரி. வெக்கமா இல்ல? காதலி போய் தங்கச்சின்னு சொல்றதுக்கு. நீங்க ஒரு மோசக்காரன் நினைச்சேன், கொடியவனு கூட. ஏதோ புத்தி கெட்டு போய் காதலுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறேன். புத்தி கெட்டு போயில்ல, என் கண்ணால பார்த்ததா சொல்றேன். இந்த அறிவு கட்டப்பட்ட மாலதிக்கு எனக்கு உள்ள உறவு என்னன்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆசிரமத்தில் இருக்கிற மாலதிக்கு உனக்கு இடையில உள்ள தகாத சம்பந்தம் பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தகாத சம்பந்தமா? ஆமா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது என்னன்னு கூட எனக்கு தெரியும். மாலதியை யாரு நினைச்சுமா? அவ யாருன்னு நினைக்க என்ன இருக்கு? காமத்தால் உணர்ச்சி வசப்பட்டவனுக்கும் தேவையில்லாதவளுக்கும் பிறந்தத அவங்க அலட்சியமா எங்கேயாவது போட்டிருப்பாங்க. அது இங்க வந்து சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்டவளுக்கு தகாத புத்தி ஏற்படாம நல்ல புத்தி ஏற்படுமா? ரொம்ப அவசரப்பட்டு பேசுறமா. மாலதி அட்ரஸ் இல்லாத பொண்ணு இல்ல, நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவன். தான் செய்யாத குற்றத்திற்கு உயிரிழந்த பேங்க் மேனேஜர் சந்திரசேகர் தான் அவள் அப்பா. துர்கம்மா, மாலதி மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகருடைய மகளா? ஆமாப்பா. மாலதியோட தாயார் இந்த ஆசிரமத்துல தான் வேலை செஞ்சாங்க. காச நோயால இறந்து போயிட்டாங்க. இதோ மாலதியோட ஃபேமிலி போட்டோ. தங்கச்சி, மாலதி என் கூட பிறந்த தங்கச்சிம்மா. ஆமாம்மா, நான் சந்திரசேகருடைய மகன். குழந்தையா இருக்கிறப்போ பசியோட அழுதுகிட்டு இருந்த தங்கச்சி பசியை தீக்கிறதுக்காக நான் திருடன் ஆயிட்டேன். அம்மாவையும் உன்னையும் பிரிஞ்சுட்டேன். இன்னைக்கு லதா அவசரப்பட்டு பேசினதுனால என் தங்கச்சி நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மணி, காதல் தோல்வி அடைஞ்சிருமோன்னு நினைச்சு என் தங்கச்சி நீங்க சொல்லியும் கூட உங்களை ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல லதா, உனக்கு கோபம் வரலன்னா மாலதி என் தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது. மாலதி, கண்டபடியா உன்னை நான் பேசினதுக்கு நாத்தனாருங்கிற முறையில என்ன மன்னிச்சிரு. வாங்க மாமா. ஏண்டா அர்ஜென்டா வந்துதான் ஆகணும்னு கடிதம் எழுதியிருந்த? நீங்க எனக்கு தாய் மாமனா மாத்தா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னடா நீ சொல்ற? ஏன் மாமா கோபம் வருதுங்களா? என்கிட்ட உங்களுக்கு அன்பு இருந்தா மாலதியை எங்கேயாவது விழுந்து சாகும்படி ஏன் கடிதம் எழுதுனீங்க? இல்ல என்னடா, என் பொண்ணை வேண்டான்னு யாரோ ஒரு அனாதை பொண்ண, தாய் தகப்பன தெரியாதவள, குலங்கூத்திர இல்லாதவளை கட்டிக்க போறியா? போது நிறுத்துங்க. மாலதி குலங்கூத்திர இல்லாதவளா? நீ யாருப்பா? அந்த பொண்ணுக்காக வக்காலத்து பேச வந்திருக்கியா? இல்ல, நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்க. ஏப்பா அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பொறுப்பு? மாலதி என் தங்கச்சி. சும்மா தங்கச்சின்னு சொல்றதுக்கு இவதானா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப பொறுப்பு இல்லாம பேசுற மாதிரிதான் அன்னைக்கு உங்க இஷ்டப்படி கடிதம் எழுதினீங்க. அதனால என் தங்க தற்கொலை செஞ்சுக்க போறேன். மருமகன் தான் விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதை வரவேற்காம தடுக்க வந்தீங்களா? தடுக்க வந்தேனா? என் மருமகன் என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்குவான்னு இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்ப முடியாதுன்னா இவன் வாழ்க்கை என்ன ஆகிறது? சின்ன வயசுல இருந்து இவனை வளர்த்து பெரியவனாக்கி படிக்க வச்சு உத்தியோகனாக்கிறதுக்காக எனக்கு இருந்த ஆசையெல்லாம் நாசமாக்கிட்டேன். வீட்டையும் வித்துட்டேன். என் மகளை இவன் கல்யாணம் பண்ணிக்குவான், அப்புறம் எனக்கு பயம் இல்லைன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப வரதட்சணை இல்லாம இவளை கட்டி கொடுக்க முடியுமா? மருமகன் நன்மையை கருதி அப்பா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாருன்னு இவன் ஏதாவது குழங்குட்டையை பார்த்தா நான் என்ன செய்வேன்? ஏதாவது சாப்பிட்டு செத்து போகணுங்கிறியா? சொல்லியா? சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தர் விரும்புற பிறகு அவங்களை பிரிக்கிறது மனிதாபிமானம் இல்லை. உங்க பெண்ணுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை பாருங்க.
என்ன செலவானாலும் நான் பண்ணி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. வாங்க. அதாவது அண்ணன் ரொம்ப கண்டிப்பான மனுஷன்னு சொன்னேன். நம்ம விஷயம் தெரிஞ்சா சீரி விழுவாரா என்னமோ. அண்ணன் தப்பு செய்யறவங்களுக்கு யம தர்மராஜா, நல்லவங்களுக்கு தர்மராஜா. வெல் செட் மை டியர் சிஸ்டர். வணக்கங்க, உட்காருங்க. என் தங்கச்சி உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு கோபம் வந்துருமோங்கிற பயம் வேற. வெரி குட். அப்படின்னா உண்மையான காதல் கூட இருக்கு. என் தங்கச்சி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தரதுல ஆட்சேபணம் இல்ல. அத நான் சொன்னேன்னா ஆனா பயப்படுறாரு. நீ போய் காஃபி எடுத்துவாமா. என்ன பத்தி தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க குலத்தை பத்தியோ ஆட்சிகளை பத்தியோ எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா அப்பாவுக்கும் உங்களுக்கும் யார் உங்க அப்பா? மாருதி பைனான்ஸ் கார்பரேஷன் ப்ரொப்ரைட்டர் நாராயணனுங்க. முந்தானேத்து எங்க ஆபீஸ்ல ரைட் பண்ணீங்கல்ல. நான் கவர்மெண்ட் ஆபீசரா ரைட் பண்ணேன். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால உங்க அப்பாவை இன்னைக்கே பாக்குறேன். என் தங்கச்சியை மருமகளா ஏத்துக்கணும்னு அவர் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. ஒவ்வொரு அண்ணனும் செய்ய வேண்டிய கடமையை நானும் செய்யறேம்மா. உனக்காகவே பிரம்மச்சாரியா வாழ்றேன். என் உயிரை கொடுத்தாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடறேம்மா. ஓஹோ, ஆர் விஸ்வநாத் ஐடிஓ. வாங்க 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 வாங்க. ஏய், ஐயாவுக்கு ஒரு நல்ல காப்பி எடுத்துட்டு வா. உட்காரலாமா? அப்ப என்ன நிக்க வச்சு பணம் எடுத்துக்கிட்டு போனவரு இப்ப இங்க உட்காரலாமான்னு என்னையே கேக்குறீங்களா? ரொம்ப வெக்க கேடு. உட்காருங்க. அப்போ அதிகாரியா வந்தேன். இப்போ ஒரு பொண்ணுக்கு அண்ணனா வந்திருக்கேன். அண்ணனா? என் பையன் ராஜேந்திரன் உங்க தங்கச்சி ரேகாவை விரும்புறான் இல்லையா? விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? யார் யாரு எப்ப எப்ப கட்சியை தாண்டுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறவன் நான். என் பையன் யார விரும்புறான்னு எனக்கு தெரியாதா? அவங்க விருப்பத்தை நீங்க வரவேற்று மேரேஜுக்கு நீங்க சம்மதிச்சா போதும். ஆகட்டும் பார்க்கலாங்கிற வார்த்தையை சொல்றதும் கொள்கையை நிறைவேற்றுவேன்னு சொல்றதும் நமக்கு கைதேர்ந்த வித்தை. நான் அரசியல்வாதி தானே. இருந்தாலும் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் பிராக்டிக்கல் மனுஷன். என் மகன் ராஜேந்திரன் பிறந்ததுல இருந்து அவனுக்கான செலவு அத்தனையும் எழுதி வச்சிருக்கேன். அமுல் பவுடர்ல இருந்து ஃபேஸ் பவுடர் வரைக்கும், இங்க் பாட்டில இருந்து நோட் புக் வரைக்கும் அவனுக்கான செலவு எவ்வளவு இருக்கும்? ஒரு 50,000 இருக்கும். அந்த 50,000 கொடுத்துட்டு என் மகன் ராஜேந்திரனை அவன் தங்கச்சிக்கு கணவனை ஆக்கிக்குங்க. அதாவது 50,000 வரதட்சணை கேட்க. நான் வரதட்சணை எதிர்ப்பு கழகத்தின் கௌரவ தலைவராக இருப்போம். நானே எப்படி கேட்பேன்? செலவுதான் கேட்கிறேன். என்னுடைய உத்தியோகத்தை வச்சு அவ்வளவு பணம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? 60 லட்சம் ரூபாயை கொண்டு போனவர் 50,000 தர முடியாதா? ஹலோ, ஒரு நாள் இதே ஆபீஸ்ல என்ன புலி மாதிரி மிரட்டவர் இப்ப பூனை மாதிரி போறத பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. இதுல லட்சம் ரூபாய் இருக்கு. கேஷ், ஒயிட் அக்கவுண்ட். இந்த கேஷ்ல என் பையன் செலவுக்காக 50,000 என்கிட்ட கொடுத்துட்டு பாக்கி 50,000 உங்க தங்கச்சி கல்யாணத்தை நடத்துங்க. இதுக்கு பிரதிபலனாக உங்க மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்குவேன்னு நினைக்கிறீங்களா? அது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஆல் ரைட், பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் தங்கச்சி மேரேஜ் நடத்துறேன். ஓகே, உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் கொண்டு வந்து கொடுத்தா மேரேஜ், இல்ல அது நடக்காது. அண்ணா, என் திருமணத்துக்காக நீ மத்தவங்க கிட்ட தலை வணங்குறது எனக்கு இஷ்டம் இல்லைண்ணா. தலை வணங்காமலே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வழி கிடைச்சிருக்குமா? நான் ராஜினாமா பண்ண போறேன். அண்ணா. ஆமாம்மா, நான் வாலண்டியரா ரிட்டையர் ஆனேன்னா ப்ராவிடன்ட் ஃபண்டும் கிராஜுவேட்டையும் சேர்ந்து 50,000 ரூபாய் கிடைக்கும். அதுல உன் கல்யாணத்தை முடிச்சிடறேன். வேண்டாம் அண்ணா, என்ன விரும்புறவ பணம் தான் பெருசுன்னு நினைக்கும் போது அதுக்காக உங்க வேலையை ராஜினாமா செய்யறது நல்லா இல்லைண்ணா. பாரம்மா, இதெல்லாம் உன்னுடைய நன்மையை முன்னிட்டு தாமா செய்யறேன். அண்ணா, எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதுமா. எனக்கு நீயும் உனக்கு நானும் தவிர வேற யார் இருக்காங்கம்மா? உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேலை மட்டும் இல்லை, தேவைப்பட்டா என் உயிரே கொடுப்பேன். செய்யறேன்னு எனக்கு தலைமுறையே வச்சுட்டீங்க ஐயா. அப்பா, நீ கொஞ்சம் அவசரப்படாத. இந்த அரசியல்ல எப்படி ஷைன் ஆகுறதுன்னு புரியாம இருக்க. இப்ப என்ன நடந்தது சொல்லு. என்ன சொல்ல? விஸ்வநாதன் ரிசைன் பண்ணிட்டான். சபாஷ், ஃபைல் இன்னொருத்தன் கைக்கு போக போது நம்ம 60 லட்சத்தை வெளியே கொண்டாடுறதுக்கு இப்ப உள்ள ஆபீஸ்ல பயன்படுத்துவோம். அது சரியா? விஸ்வநாதன் வாலண்டரியா ரிசைன் பண்ணதுனால அவருக்கு 50,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அந்த 50,000 என்கிட்ட ஒப்படைச்சு அவன் தங்கச்சி எனக்கு மருமகனாக்கி படாத பாடுபடுத்த போறான். ஒண்ணு செய்ய மாட்டான். எதுக்குன்னா அந்த விஸ்வநாதன் பேங்க்ல இருந்து கொண்டு வர்ற 50,000 உனக்கு கிடைக்காது.
என்னையா சொல்ற? அதோ உனக்கு சொல்ல மாட்டேன். டேய் வார்னிஷ், செய்யட்டுமா? நான் சொன்னபடியே செய்யணும். தர்மத்தை நிலநாட்டு. இங்க வா. சாரி, இந்தாங்க. தேங்க்யூ. என்னது பாக்ஸா? அந்த பாக்ஸ் என் ஃப்ரெண்ட் இது. அதை கொடுத்து கொடுக்கிற வழக்கம் எங்களுக்கு இல்ல.